அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்காக வேகமாக ஓடி வந்த அண்ணாமலை இது குறித்த இந்த வீடியோவில் உண்மையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் வராரு அப்படின்னு தெரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்திற்கு அண்ணாமலையோ அல்லது பாமக கட்சியின் தலைவரான ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மறுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில தான் சீமான் அவர்கள் வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆர்வமாக வந்ததோ அதற்கு பிறகு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சீமானை ஓடி வந்து கட்டி பிடித்தது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் உள்ளவங்களா இவங்க அப்படின்னு கேட்கும் வகையில் தான் இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானை குறித்து அவதூறாக பேசியிருக்கக்கூடிய அண்ணாமலை நேரில் சீமானை பார்த்ததும் ரொம்ப பண்பாகவும் அரசியல் நாகரிகத்தோடும் வந்து சீமானை கட்டி அணைச்சதோ அதற்கு பிறகு பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் சீமானுக்கு மரியாதையாக வணக்கம் வச்சதும் அதற்கு பிறகு ஜி.கே. வாசன் பார்த்தீங்கன்னா சீமானுடைய இருக்கையிலேயே அமர்ந்து சீமானோட உரையாடிட்டு போனது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விழா புத்தக வெளியீட்டு விழாவா அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்கூட்டமாக சீமானுக்கு இவ்வளோ மரியாதை தராங்க அப்படின்னு கேட்கிற வகையில் தான் இருந்துச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் புரிய வருது அப்படின்னா சீமான் எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பொதுக்கூட்டங்களையும் சொல்ற மாதிரி அரசியல் கோட்பாடாக தான் எங்களுக்குள்ள 1008 பிரச்சனையை தவிர ஒரு மனிதனாக எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் அனைவருமே ஒற்றுமையாக தான் இருக்கோம், தமிழர்களாக நாங்கள் அனைவருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தான் தெரிய வருது. ஏற்கனவே பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய முக்காவாசி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக இருக்க நிலையில இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அவங்க அனைவருமே சந்தோஷம் அடைய வைக்கக்கூடியதாகவே இருக்கு. சீமான் அவர்கள் இந்த விஷயம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருக்கிற இடம் தான் வெவ்வேறையா இருக்கே தவிர நாங்கள் எல்லோருமே ஒரு அண்ணன் தம்பி போல தான் இருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொல்லிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பட்டத்தையும் அந்த நிர்வாகம் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.